நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்சி ஆப்ரேட்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா அதன் மூலமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் வந்து சிஎஸ்சி ஆப்ரேட்டராக இருந்தீங்கன்னா பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ண முடியும். சிஎஸ்சி லாகின் ஐடி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் பாக்ஸில் வந்து பிஎம் எஃபிஐ அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து சிஎஸ்சி கனெக்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஹோம், அப்ளிகேஷன், டவுன்லோட் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து அப்ளிகேஷனுங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் வந்து செலக்ட் பண்ணணும். வருஷம் செலக்ட் பண்ணிங்கன்னா கரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கீம் வந்து வரும். இப்போ வந்து ராபி பருவத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு தமிழ்நாடுங்கிறத செலக்ட் ஆகிடும். அடுத்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. எந்த டிஸ்ட்ரிக்கு, என்ன பேங்கு, பிரான்ச் நேமு இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் பேங்க் புக்கை பார்த்து டைப் பண்ணிக்கிங்க. அக்கௌண்ட் டைப் வந்து சேவிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிங்க. அதே போல் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து கன்ஃபர்மேஷன் 100 வாட்டி டைப் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் வந்து அந்த காலம்லேயும் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு செக் பேங்க் டீட்டெயில் அண்டு கண்டினியூ அப்படின்னு இருக்கும் பச்சை கலரில். அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜ் ஃபஸ்ட்டு பேஜ் முடிஞ்சு அடுத்து வந்து செகண்ட் பேஜில் ஃபார்மேட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். உங்களுடைய பாஸ்புக்கில் பேங்க் புக்கில் என்ன நேம் வந்து பதிவாயிருக்கோ அந்த நேம் வந்து பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆதார் கார்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதை பார்த்து டைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கேட்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. பேங்க் புக்லேயும் ஆதார் கார்ட்லேயும் ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி 2 பக்கமும் வந்து டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து உங்களுடைய ரிலேஷன் டைப் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ரிலேஷன் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு வெரிஃபை அப்படின்னு இருக்கும். அந்த வெரிஃபை வந்து நீங்கள் கொடுக்கணும். வெரிஃபை கொடுக்கும்போது இந்த மாதிரி கேப்சா கோடு கேட்கும். அந்த கேப்சா கோடு கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு மீண்டும் வந்து கொடுக்கணும். இது கொடுக்கும்போது உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். 6 நம்பர் வந்து ஓடிபி வரும். அந்த 6 நம்பர் ஓடிபி கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செகண்ட் டைப் வந்து முடிஞ்சு அடுத்து தேர்டு பேஜ். இதில் வந்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் தான் கேட்கும். உங்களுடைய ஸ்டேட்டு தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் என்னவோ டிஸ்ட்ரிக்கு, சப் டிஸ்ட்ரிக் என்னவோ சப் டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய வில்லேஜ் என்னவோ அந்த வில்லேஜை கொடுத்துட்டு கீழே அட்ரஸ் இல்லை உங்களுடைய டோர் நம்பர், தெரு பேர், ஊர் பேர்லாம் டைப் பண்ணிங்க. பக்கத்தில் உங்களுடைய பின்கோட் நம்பர் வந்து டைப் பண்ணிங்க. அதுக்கு கீழே நாமினி டீட்டெயில் வந்து கேட்கும். நாமினி வந்து நீங்கள் யாரும் கொடுக்கணும், உங்களுடைய வீட்டுக்காரங்க இல்லை உங்களுடைய பையன்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டீட்டெயில் வந்து கொடுத்துக்கலாம். அவங்க பேர், ஏஜ், அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இல்லைனா மேலே வந்து டிக்ளேர் நாமினி லெட்டர் அதை கொடுத்துட்டு அடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபார்மர் அப்ளிகேஷன் ஃபார்மில் கிராப் டீட்டெயில் வந்து கேட்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேட் அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அடுத்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, சப் டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய பிளாக்கு, உங்களுடைய ஃபிர்கா, அடுத்து வந்து உங்களுடைய வில்லேஜ் வந்து நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. இது வந்து உங்களுடைய சிட்டாவில் அடுத்து அடங்கலில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதற்கு அடுத்து வந்து கிராப் டீட்டெயில் வந்து நீங்கள் கிராப்பில் வந்து என்ன பயிர் வந்து நீங்கள் விதைச்சிருக்கீங்களோ, அதாவது பருத்தியா, நெல்லா அல்லது மக்காச்சோளமாங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து உங்களுக்கு அடங்கல் சான்று வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க விவோட்ட. அதில் வந்து அடங்கலில் விவோ எப்போ சைன் பண்ணாரோ அந்த சைன் டேட் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் சர்வே நம்பர் அடங்கலில் இருக்கிற மாதிரி சிட்டாவில் இருக்கிற மாதிரி உங்களுடைய சர்வே நம்பர் உதாரணத்துக்கு 235 3A அப்படின்னு இருந்துச்சுன்னா 235 போட்டு 3Aன்னு பக்கத்தில் போட்டு அடுத்த அடங்கல் சான்றில் உங்கள் பயிர் பரப்பளவு வந்து ஏஓ வந்து எழுதியிருப்பார். அந்த பரப்பளவை வந்து நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கூட போகும் இல்லை குறையவா போகும். அதனால் அடங்கல் சான்றில் விஏஓ வந்து எப்படி எழுதி கொடுத்துருக்காரோ அதை வந்து கரெக்டாக பார்த்து வந்து அப்ளை பண்ணிங்க. 0.95 அப்படின்னு எழுதியிருந்தாரோ அதே போல் டைப் பண்ணிக்கங்க. அல்லது 0.009 அப்படின்னு போட்டார்னா அதுவும் வந்து பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. அதை டைப் பண்ணிட்டு ஆட் கிராப்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட் ஆகிடும். அடுத்து வந்து உங்களுடைய சர்வே நம்பர் கூடுதலாக வந்து நிலம் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து எழுதியிருப்பாங்க. அது வந்து இதே மெத்தடில் வந்து சர்வே நம்பர் உங்களுடைய அந்த பரப்பளவு கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஆட் கிராப்னு போட்டிங்கன்னா இது வந்து ஆடு வந்து கிராப் ஆகிடும். கீழே வந்து ஃபார்மர் வந்து எவ்வளோ பணம் கட்டணுங்கிற டீட்டெயிலும் அதிலே வந்து காட்டும். இதற்கு அடுத்து வந்து 3 வகையான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். உங்களுடைய பேங்க் புக்கு, உங்களுடைய சிட்டா காப்பி, உங்களுடைய அடங்கல் காப்பி 3மே வந்து அப்லோட் பண்ணணும். 500 கேபிக்குள்ளே இருக்கணும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். இந்த மெத்தடில் இந்த டிஸ்பிளேல இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து பேங்க் புக்கு, உங்களுடைய லேண்ட் ரெக்கார்டில் வந்து பட்டா, சோவிங் சர்டிஃபிகேட்டில் வந்து அடங்கல் இந்த சான்று வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா அடுத்த வியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். மேலேன்னு கீழே வரையும் வந்து எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏதேனும் தவறு இருந்துச்சுன்னா நீங்கள் இதிலேயே வந்து எடிட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. ரைட் சைடில் எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா மேலேன்னு கீழே வரையும் நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே வந்து சரியாக இருக்குன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடலாம். சப்மிட் அப்படிங்கிற அந்த இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்து போயிடும்.
சப்மிட் குடுக்குறோம். சப்மிட் குடுத்தா இந்த மாரி டீட்டெயில் வரும். மேக் பேமெண்ட் கேட்கும். மேக் பேமெண்ட் குடுக்குறோம். மீண்டும் வந்து நம்ம டீட்டெயில் வரும். மேக் பேமெண்ட் கேட்கும். அது மேக் பேமெண்ட்ன்னு குடுக்கும்போது நம்முடைய பேமெண்ட் பேஜுக்கு போயிடுது. இதில வந்து உங்களுடைய சிஎஸ்சியினுடைய பாஸ்வேர்ட குடுக்கணும். அடுத்து வந்து உங்களுடைய சிஎஸ்சியினுடைய பின் நம்பர் வந்து குடுத்துட்டு பேங்கிறத குடுக்கணும். குடுத்தீங்கன்னா, இந்த மாரி வந்து பேமெண்ட் வந்து லோடிங் ஆகும். இப்போ வந்து பேமெண்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து வந்துடுச்சு. இந்த அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்து நீங்க வந்து ஒரு காப்பி வச்சுக்கலாம். இந்த மெத்தட்ல தான் வந்து நண்பர்களே, நீங்க வந்து சிஎஸ்சி மூலமா பயிர் காப்பீடு அப்ளை பண்றது வந்து இந்த மெத்தட்ல தான். நீங்க வந்து எப்படி வேணாலும் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். யாருக்கு வேணாலும் வந்து நீங்க சிஎஸ்சி மூலமா வந்து அப்ளை பண்ணி குடுக்கலாம். அதற்கு உண்டான சார்ஜ வந்து நீங்க வாங்கிக்கலாம். இதில சிஎஸ்சி மூலமா அப்ளை பண்றதால உங்களுக்கு தனியா ஒரு கமிஷனும் வந்து இதில ரூ. 30 வரையும் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. இடையில இந்த மெத்தட்ல வந்து நீங்க பண்ணிக்கங்க. வேற ஏதேனும் டவுட் இருந்தா கூட நீங்க கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்றோம். நன்றி.